Dear students, 10th standard maths third chapter algebra most important concept based சரிங்களா most important concept based important problems நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் linear equation 3 variables. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 variables வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். 2 variables இது 3 variables. ஸோ அதில் குறிப்பாக 3.3 3.5 3.7 3.8 இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.1ல் 1345 இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஜிசிடி அண்டு எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல். இதில் ரொம்ப முக்கியமான சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 3.10 11 ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஜிசிடி கண்டுபிடிக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டில் வர இந்த 4 சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், 5 மார்க்குக்கு. இந்த செகண்டில் வர சம் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட், பட் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. மெயின் வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 சப்டிவிஷனும் எக்ஸாம்பிளில் இருக்கிற 3.10 11 இந்த 6 சம்லேருந்து மேக்ஸிமம் எப்போவுமே ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 3.3ல் ஒரு சில சம்ஸ் முக்கியமானது கொடுத்துருக்கோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. அதாவது எப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது எந்த 2 பாலினாமியல் கொடுக்குறாங்களோ அதோட ப்ராடக்ட்டு ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி, அதோட எல்சிஎம் ஜிசிடி இதோட ப்ராடக்ட் ரெண்டும் ஈக்குவல். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதில் வந்து இந்த 4 வேல்யூவில் 3 வேல்யூஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம் ஜிசிடி கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க, இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி கேட்குற கொஷின்ஸ் இதில் இருக்குது, அதை நல்லா பார்த்தோம். அடுத்தது எக்ஸசைஸ் 3.4 ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ஓகேங்களா? இந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்றது அதான் அந்த எக்ஸாம்பிள் 3.4ல் இந்த செகண்ட் சம்மில் வந்து பாருங்கள், அதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் 3.14 ரொம்ப இம்பார்ட்டண்டானது அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு கேட்குற டாப்பிக்கு, அதனால் பார்த்துங்க. அடுத்தது ஆப்ரேஷன் ஆன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது வந்து 3.5 3.6 நம்ம ஆப்ரேஷன்னா ஆடு சப்ராக்ஷன் மல்டிப்ளை டிவைட். இதில் 3.5 வந்து மல்டிப்ளை டிவைடை பேஸ் பண்ணியிருக்கோம், 3.6 வந்து ஆடு சப்ராக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். அது ஈஸி தான், நல்லா பார்த்துங்க. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸ்கொயர் ரூட் 3.7ல் அது முக்கியமான சம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 3.8 இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது டிவிஷன் மெத்தடு. பாருங்கள் 3.21 22 அதேமாதிரி எக்ஸசைஸ் 3.8ல் 1 2 3 ஆக்சுவலாக 1 2 3 தான், அதில் நிறைய சம் வரும். டோட்டலாக 10 சம்ஸ் வரும். 10மே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 10 சம் இது வரைக்கும் பப்ளிக்கில் இந்த 10 சம்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்காங்க இது வரைக்கும். அதனால் இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3.8 எக்ஸசைஸ், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அந்த எக்ஸசைஸு. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 3.24 3.9ல் ஃபஸ்ட்டு சம், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of the root into x alpha plus beta into x plus alpha beta equal to 0 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதனால் பார்த்துங்க. அடுத்தது சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட் மெத்தட், சரிங்களா? இது 3 மெத்தடும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு சில சம்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது எக்ஸசைஸ் 3.12. ஸோ இந்த 3.12ல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் எப்போயுமே கேட்குறாங்க, ஒரு 5 மார்க் கொஷின்ஸு, எல்லாமே 5 மார்க் கொஷின்ஸ் தான். அதில் ஒரு கொஷின் தவிர ஃபஸ்ட்டு சம்மை தவிர்த்து இதெல்லாம் 5 மார்க் கொஷின்ஸ் தான். அதே மாதிரி 4 சம் எக்ஸாம்பிள் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஏன்னா நம்ம எப்படி ஸ்கொயர் ரூட் எப்படி முக்கியம்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு, கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் டெல்டா வேல்யூ கிரேட்டர் தன் 0 வந்தால் ரியல் அண்ட் அன்இக்குவல், டெல்டா வேல்யூ லெஸ் தன் 0 வந்தால் நோ ரியல் டு, ஈக்குவல் டு 0 வந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது ரொம்ப ஈஸி. இதில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸில் 3.30ல் 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதில் முக்கியமான சம்ஸு எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். அடுத்தது மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன். அதில் வந்து மேட்ரிக்ஸில் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் வரும், அதில் 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட், அதனால் பார்த்துங்க.
எக்ஸாம்பிள் 3.58 அதே மாதிரி எக்ஸசைஸில் 3.17 1 to 7 இந்த மேட்ரிக்ஸ் என்ற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொஷின்ஸும் ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் கம்பல்சரி 7 மார்க் நமக்கு கன்ஃபார்ம் இதுலேருந்து உண்டு. மேட்ரிக்ஸ் அதாவது அல்ஜிப்ராக்குள்ளே இது வந்திருந்தாலும் இது ஒரு தனி சாப்டர், தனி டாபிக். ஸோ அதனால் இது ஒரு சாப்டர் மாதிரி. இந்த 3 எக்ஸசைஸ் இருக்குது 3.17 18 19 இதுலேருந்து ஒரு 2 மார்க் கொஷினும் ஒரு 5 மார்க் கொஷினும் கம்பல்சரி பப்ளிக்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது இது. ஓகேங்களா? அதில் முக்கியமான சம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். 3.17 3.18 முக்கியமான சம், 3.19 முக்கியமான கொஷின். 3.19 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் 5 மார்க்குக்கு. சரிங்களா? 5 மார்க்குக்கு முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3.19 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸு. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து